ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காளான் சில்லி தான் பார்க்க போகிறோம். அது காளான் வந்து எடுத்து இந்த மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் கிட்ட அந்த ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கிட்ட சிக்கன் 65 மசாலா, 2 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கிட்ட கடல மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் இந்த பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போ காளான் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பதத்தில் வந்து நல்லா காளான் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது கூட லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2-3 ட்ராப்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சூடாக பார்த்தா நம்ம இதை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சுக்கோங்க. உடனே கிண்டி விட்டிங்கன்னா மசாலா வந்து இழுந்துடும். அதனால் ஒரு 2 செகண்ட் கழித்து அதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சுங்க. காளான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம மாவு கலக்கும் போது அது வந்து உடைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளானில் ஏற்கனவே நம்ம வந்து தண்ணி விடும் நம்ம சமைக்கும் போதே, அதனால் வந்து தண்ணி பார்த்து கலந்துடுவாங்க. அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்மளோட காளான் சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.